சென்னை நுங்கம்பாக்கத்தில் வீட்டில் ரூபாய் 2 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகளை ஓட்டுநர் திருடியுள்ளார். வீட்டில் பணிபுரிந்து வந்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது கைதான ஓட்டுநரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொழிலதிபர் அபுபக்கர் என்பவருடைய வீட்டில் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சுமார் 2 கோடி மதிப்பிலான தங்க வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தியும் கொள்ளை வழக்கில் துப்பு துலங்காமல் இருந்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட நீண்ட விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த வீட்டில் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வரக்கூடிய நேபாளத்தைச் சேர்ந்த சந்திர பரியார் என்பவர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவத்தை எப்படி அரங்கேற்றியது என்பது தொடர்பாக விசாரணை நடத்திய போது தனது குடும்பத்தினருடன் ஒன்று சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தை அவர் அரங்கேற்றியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் குடும்பத்தினர் அனைவரும் நேபாளத்திற்கு தப்பி ஓடிவிட்டனர். மொத்தம் 5 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் கைதான சந்திர பரியார் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் இந்த சந்திர பரியார் தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து வீட்டில் கார் ஓட்டுநராக பணிக்கு சேர்ந்து விட்டு அதன் பிறகு உரிமையாளர் வீட்டில் இல்லாத சமயத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஹைதராபாத், பெங்களூர் உள்ளிட்ட மாநிலங்களில் இவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நேபாளத்திற்கு தப்பிச் சென்றவர்களை பிடிப்பதற்கான முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.